ஏதோ நடக்கிற குழப்பத்திற்கு ஐயாவோ நானோ மற்ற யாருமே இல்ல. இதற்கு யாரு வில்லன்னா திமுக தான் வில்லன். நம்மள போட்டு தப்பான செய்தி, தவறான செய்தி, இவங்க இங்க பண்ணிட்டாங்க, அப்படி வாங்கிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு இவங்க சமூக ஊடகத்தில் வச்சுக்கிட்டு நேரடியாக இப்படி செய்தி அவங்களுக்கு வேண்டியவங்க தொலைக்காட்சியில் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தினம் இது போன்ற விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கட்சியிலையும் சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள். அது யார் யாருன்னு கொஞ்சம் கொஞ்சம் நாள்ல தெரிய போது நானும் சொல்றேன், பொறுமையா இருக்கு. அவங்க மூலமாக குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல். திமுகவால நேரடியாக களத்தில் அவங்களால நம்மள சந்திக்க முடியாது. அந்த தைரியம் திமுகவுக்கு இல்ல. எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும். அதற்கு எந்தெந்த கட்சி எதிரில் யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும், பிளவணும், குழப்பம் பண்ணணும், அந்த எண்ணத்துல தான் இப்ப நடவடிக்கைகளை இறங்கி இருக்கிறாங்க. இது வெற்றி பெறாது, இது வெற்றி பெறாது. இது எல்லாம் உடைத்து எறிவோம், உடைத்து எறிவோம். நான் விட போறது கிடையாது. என் மேல விமர்சனம் மகேஷ்குமார் பேசினான் பாரு, ஆரம்பத்தில் என்னமோ பேச வந்தாப்புல நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்படி நான் என்னமோ காசு வாங்கிட்டேன், நான் அது வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேன். என் கட்சிக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் நான் துரோகம் பண்ணனா அதுதான் என் வாழ்நாளில் கடைசி நாளாக இருக்கும். என் கட்சியும் என் சமுதாயத்துக்கும் என்னைக்குமே என்னால துரோகம் பண்ண மாட்டேன், பண்ண முடியாது. அது நீங்க புரிஞ்சுப்பீங்க. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம கட்சிக்குள்ள சில சூழ்ச்சியாளர்கள் இருக்காங்க. நான் இன்னைக்கு துரோகின்னு சொல்ல மாட்டேன், இன்னும் அந்த லெவலுக்கு போல. அவங்க இன்னைக்கு சூழ்ச்சியாளர்களா இருக்கிறாங்க. அவங்க சூழ்ச்சி பண்ணி ஐயா கிட்ட இப்படி அப்படி அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஐயாவுக்கும் அந்த அவங்கள பத்தி தெரியல. அதனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதனால ஏன்னா நானு இது வரைக்கும் நான் எதுவும் பேசல வெளியில். நேத்து கூட உங்களை பாத்தீங்க. இப்ப ஐயா என்ன மேல கோவம்னா மன்னிச்சுங்க, அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறது தப்பு கிடையாது. தொலைக்காட்சியில் ஐயா தானே இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி மன உளைச்சல் இருக்கிற, தூக்கம் இல்லை, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது நேரில் உங்ககிட்ட சொல்லலாம், எங்கிட்ட சொல்லலாம், எல்லாம் பண்ணிட்டு போலாம். அதுக்காக நான் தான் சொல்லிட்டேன், இதுல என்ன இருக்குது? நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனாலும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். எனக்கு நோக்கம் இந்த கட்சி, இந்த சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதான் என்னுடைய நோக்கம். அது என்னால முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, துணிச்சல் எனக்கு இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல் என் பின்னால் கோடிக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளும் இருக்கின்றார்கள், என்னை நம்பி இருக்கின்றார்கள். அவர் நம்பிக்கைக்கு என்னைக்குமே நான் சோட போக மாட்டேன். அது எனக்கு தெரியும். எவ்வளவு பார்த்துட்டேன் நான். இந்தியாவே அமைச்சரா 5 ஆண்டு காலம் பார்த்த தமிழ்நாடு என்ன இருக்கு? இந்த மாநாட்டை 45 நாளில் இந்த மாநாட்டை நடத்தியவன் நான். இந்த தேர்தல் என்னால பார்க்க முடியாதா? இந்த கட்சியை வழி நடத்த முடியாதா? அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாதா? தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வர முடியாதா? உறுதியா முடியும், உறுதியா முடியும். நம்பிக்கை, தைரியம், துணிச்சல், செயல் திட்டம், திட்டங்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிக்கா இருக்கு இதெல்லாம்? அதனால இதெல்லாம் உங்க மனசுல இதெல்லாம் நான் நீதான் ஆரம்பிச்சு விட்டேன். ஏதோ வந்தனா நான் சரி பொதுக்குழு பேசலான்னு பண்ண ஆரம்பிச்சு விட்டேன்.